Audio Jungle. ஹாய், வெல்கம் டு கவ்லன் கிச்சன். இன்னைக்கு நாம என்ன பண்ண போறோம்னா ரொம்பவுமே சூப்பரான பள்ளி பழைய சிக்கன் தாங்க பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் 1 கிலோ, சின்ன வெங்காயம் 300 கிராம், காய்ந்த மிளகாய் 20, தேங்காய் 1 மூடி, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நல்லெண்ணெய் தேவையான அளவு, 1 கைப்பிடி கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. கடாய் நல்லா சூடானதும் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்க 300 கிராம் அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் தீஞ்சிடக்கூடாது. வெங்காயம் கோல்டன் கலரில் வந்ததுக்கு அப்புறமா 2ஆக கட் பண்ணி விதையெடுத்து வச்சுருக்க மிளகாயை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெட் கலர் மிளகாங்காட்டி 20 மிளகாய் எடுத்திருக்கேன். இதுவே நல்லா ப்ரௌனாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது காரமாக இருக்கும். 15 மிளகாய் எடுங்க, போதுமானதாக இருக்கும். மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 மூடி தேங்காயை நான் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து வதக்கும் போது தேங்காய் வதங்கி வர வாசனை நல்லா வரும். அது வரைக்கும் தேங்காயை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம், மிளகாய், தேங்காய் இந்த 3ஐயும் கரெக்டான பக்குவத்தில் வதக்கி எடுத்துட்டாவே நம்ம ரெசிபி சூப்பராக வந்துடும். தேங்காய் வதங்கி நல்லா வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறி விடும்போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும். அது வரைக்கும் கிளறி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்க 1 கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இந்த 3ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காம தான் இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். இதிலிருந்து ரிலீஸ் ஆகிற தண்ணியே நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுவே நீங்கள் நாட்டுக்கோழியில் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதே மெத்தடில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து செஞ்சுக்கங்க, கரெக்டாக இருக்கும். இந்த ரெசிபியை மண்சட்டி இல்லைன்னா இந்த மாதிரி இரும்பு கடாயில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் 20 to 25 மினிட்ஸ் நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லா ஒரே மாதிரி ஈவனாக வெந்து வரும். சில பேருக்கு இந்த மிளகாய் காரம் ஒத்துக்காது. அவங்கெல்லாம் கூட இந்த மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் செஞ்சு பாருங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இந்த ரெசிபியில் சிக்கனுக்கு ஈக்குவலாக அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் இருக்குங்க. உங்களுக்கு தேங்காய் அதிகம் பிடிக்கும் அப்படின்னா தேங்காய் அதிகமாக கூட சேர்த்துக்குங்க. பாருங்க, இப்போ 25 மினிட்ஸ் ஆயிடுச்சு. மிளகாயோட சேர்த்து அந்த சிக்கன் நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான பள்ளி பழைய சிக்கன் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.